வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நல்ல விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் ஒரு சென்னை வானகரத்தில் ஒரு ஸ்ரீவாரு வெங்கடாச்சலபதி கல்யாண மண்டபத்துக்கு போயிருந்தேன். அங்கே பார்த்த ஒரு நல்ல விஷயத்தை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அங்கே பாருங்கள், கல்யாண மேடையில் எல்லாரும் பொண்ணு மாப்பிள்ளையை பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்படியே பாருங்கள், பார்த்துட்டு பக்கத்துலேயே வராங்க. பக்கத்துலேயே வந்தவுடனே அந்த தேங்காய் பையை கையில் கொடுக்குறாங்க. நீங்கள் வழக்கமாக மற்ற கல்யாண சத்திரத்தில் பார்த்துருக்கலாம். நீங்கள் வினாடி வெளியே போகும்போது தான் அந்த தேங்காய் பையை கொடுப்பாங்க. நம்ம எத்தனை வாட்டி பார்த்துக்குறோம், எத்தனை வாட்டிலாம் எல்லா கல்யாணத்துலையும் அதுதான் பண்ணுறாங்க. ஆனால் என்ன நடக்குன்னா, ஒவ்வொருத்தரும் 3 பை 4 பைன்னு வாங்கின்னு போவாங்க. கடைசியாக நிறைய பேர் கடைசியாக வரவங்களுக்கு யாருக்குமே தேங்காய் பை கிடைக்காது. ஆனால் பாருங்கள், இங்கே பாருங்கள், இது ஒரு நல்ல விஷயம். இதை எல்லா கல்யாணத்துலேயும் ஃபாலோ பண்ணோம். அழகாக மாப்பிள்ளையை பொண்ணே பார்க்குறாங்க, அப்படியே வெளியே வராங்க, அப்படியே தேங்காய் பை வாங்கின்னு போகிறாங்க. அங்கே கியூ கிட்டத்தட்ட 100 பேர்கிட்ட கியூ நிற்கிறாங்க. நானும் சரி அந்த தேங்காய் பையில் என்ன தான் இருக்கான்ட்டு போயிட்டு க்யூவில் நின்று போயிட்டு வாங்கி பார்த்தேன். ஏன்னா ஸ்ரீவாரு வெங்கடாச்சலபதி கல்யாண மண்டபம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஜெயலலிதா பொதுக்குழு நடத்தின கல்யாண மண்டபம். அப்போ எவ்வளோ பெரிய விவிபி வந்திருப்பாங்க பாருங்கள். சரி, அந்த தேங்காய் பையை நான் வாங்கி பார்த்தா கிட்டத்தட்ட 200 ரூபா மேலே ஒருத்துள்ள திங்ஸ் இருந்ததுங்க. ஸ்வீட்டு, காரம், பெரிய டிஃபன் பாக்ஸு, அந்த மாதிரிலாம் இருந்தது. நினச்சி பாருங்கள், இந்த தேங்காய் பையை பின்னாடி குத்துருந்தாங்கன்னா என்ன நடந்திருக்கும். நிறைய கல்யாணத்தில் பாருங்கள், சாப்பிட்னு இருக்கும் போதே அந்த தேங்காய் பை மேலே தான் கவனம் போகும் இல்லை. ஆனால் இந்த விஷயம் பாருங்கள், எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்குங்க. இது ஒரு நல்ல விஷயம். பார்த்து உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால தான் உங்களுக்கு பண்ணுறேன்.